Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு bun butter jam recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ற பாலோட டெம்பரேச்சர் 100 ல இருந்து 120 டிகிரி செல்சியஸ்க்கு இருக்கணும். அப்பதான் நம்ம ஆட் பண்ற ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது பால் ரொம்ப சூடு கம்மியா இருந்தாலோ இல்ல சூடு அதிகமா 130 டிகிரிக்கு மேல இருந்துச்சுனாலோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ 1/2 கப் பால் சேர்த்த பிறகு ட்ரை ஈஸ்ட் 1 டீஸ்பூன், சக்கரை 2 டேபிள் ஸ்பூன். சக்கரை சேர்த்த பிறகு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்ச பிறகு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 15 மினிட்ஸ்க்கு டார்க் பிளேஸில் வச்சுடுங்க. 15 மினிட்ஸ்க்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது போல் நுரையா இருக்கணும். இது போல் நுரையா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன பிறகு இதில் 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பை ஜெலிச்சு சேர்த்துக்கோங்க. மைதா மாவும் உப்பும் இதில் சேர்த்த பிறகு இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவெல்லாம் இது போல் சேர்ந்து வந்த பிறகு இதில் 1/4 கப் அளவு பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்ச பிறகு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. 10 மினிட்ஸ்க்கு பிறகு இந்த மாவை ஒர்க்கிங் பிளேஸ்க்கு மாற்றி இதை 10 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது போல் நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க மாவை. இப்போ இந்த மாவை நான் 10 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா பிசைஞ்ச பிறகு இதை சுற்றி ஆயில் தடவி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இதை க்ளோஸ் பண்ணி 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க. 1 ஹவர் ஆயிடுச்சு. மாவு நல்லாவே உப்பிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நான் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இதோட ஓரங்கள் எல்லாம் அடியில் வரணும். மேல் பக்கம் எந்த ஒரு விரிசலுமே இல்லாமல் இருக்கணும். இது போல் செஞ்ச பிறகு இது எல்லாத்தையும் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இது போல் எடுத்து வச்ச பிறகு இதை ஒரு கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க 1/2 ஹவருக்கு. இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே எக் வாஷ் பண்ணிக்கோங்க. எக் வாஷ் பண்ண பிறகு இதை ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. மேலெலாம் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. இப்போது இந்த பன்னெல்லாம் அவன்லேருந்து எடுத்ததுமே இது மேலே பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ண பிறகு ஒரு ஈரத்துணி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க 15 மினிட்ஸ்க்கு. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம அவன்லேருந்து பன்னை வெளியில் எடுத்ததுமே ஹார்டாக இருக்கும். நம்ம அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணி போட்டு வைக்கும்போது அது நல்லா சாஃப்டாகிடும். பன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரை 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுடுங்க. பட்டர் சேர்த்த பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால், 1/2 கப் பொடி பண்ண சுகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம பட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் ரெடிமேட் ஜாம் எடுத்திருக்கேன். ஜாம் இது போல் திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பட்டர், ஜாமை நான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பன் பட்டர் ஜாம் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.